இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் தடபடலாம் செஞ்சிருக்கீங்கல்ல? முக்கியமா நான்வெஜ் ஐட்டம்லாம் இருக்குல்ல? சின்னத்த மட்டன், சிக்கன், ஃபிஷ், காடை, கௌதாரி, அவிச்ச முட்டை, பொரிச்ச முட்டைன்னு எல்லாமே ரெடி. டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிட்டு சும்மா அசந்து போய் நிக்க போறாங்க. நீங்களே பாருங்க. நான்வெஜ் முக்கியமா ஏற்பாடு பண்ண சொன்னதே அந்த டிரைவருக்காக தான். பொதுவா வீட்ல யாராவது இறந்து போனா 18 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க அம்மா இறந்து போனதுனால நீ கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நான்வெஜ் சாப்பிடுற சூழ்நிலைய நான் உருவாக்க போறேன். அப்பவும் நீ சாப்பிடலன்னா அக்கா கிட்ட டவுட்டை கிளப்பி சந்தேகம் வர மாதிரி செய்வேன். இல்ல நீ சாப்பிட்டா உன் விரதத்தை முடிச்சு வச்ச சந்தோஷமாவது கிடைக்கட்டும். துர்கா அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிச்சயத்துக்கு நாள் குறிக்க போறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன எனக்கு நிச்சயதார்த்தமா நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குக்கா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் ராஜா பார்த்து பாரு. இப்ப என்ன, நிச்சயத்துக்கு தானே நாள் குறிக்க வராங்க, நடக்கட்டும். இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் வரைக்கும் போக போறது இல்ல. அதுக்குள்ள ராஜா அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உன் கல்யாணத்தை ஏத்துக்க வச்சிருவாரு. நீ தைரியமா இரு. அக்கா, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு அடி மனசுல கொஞ்சம் பயமாவே இருக்குக்கா. நவீன் கட்டின தாலிய கழுத்துல சுமந்துட்டு வேற ஒருத்தனோட நிச்சயம்னா எப்படிக்கா நான் போய் நிக்கிறது? மாலையெல்லாம் மாத்த சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படிக்கா நான் செய்யறது? நினைச்சு பார்க்கவே மனசு கூசுதுக்கா. தாங்க முடியலக்கா. ஏய் விடு துர்கா, இது எல்லாத்துக்குமே சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு வரும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு.